ஐசி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விவாதத்தை முன்னெடுத்து இணையத்தில் பயணம் இனிமையா கொடுமையா என்ற கேள்விக்கு தீர்வு காண வேண்டியது தலைமை விருந்தினராகிய நான் அல்ல, மாறாக திரையின் முன்னே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பயனாளியும் தான். இங்கே அமர்ந்திருக்கும் நீங்களே நீதிபதிகள். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள இயலாததற்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியா இந்த முக்கியமான விழிப்புணர்வை முன்னெடுத்திருப்பதை மனதார பாராட்டுகிறேன். தலைவர் பாலு சுவாமிநாதன் அவர்களுக்கும் செயலர் விஜயகுமார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பான விவாதத்தில் பங்கேற்று இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இணையத்தின் இனிமை, அறிவின் அணிவகுப்பு. இணையம் என்பது ஒரு அதிசய உலகம். அது நம் வாழ்வில் ஏற்படுத்தியதோ பெரும் புரட்சி. ஊர் சுற்றாமலே உலகம் சுற்றலாம், பணம் இல்லாமலே பட்டம் பயிலலாம், பேசாமலே உறவை பேணலாம். கல்வி புரட்சியில் அறிவு அணிவகுக்கிறது, தொடர்பு புரட்சியில் தூரம் குறைகிறது, பொருளாதார புரட்சியில் வீடே அலுவலகமாகிறது, சுகாதார புரட்சியில் மருத்துவர் உங்கள் கைபேசியில் வருகிறார். இதெல்லாம் இனிமை. இணையத்தின் கொடுமை என்ன? இருண்ட பக்கங்கள். நாணயத்திற்கு இன்னொரு பக்கம் இருப்பது போல் இந்த டிஜிட்டல் பயணம் சில நேரங்களில் துன்பமாகவும் மாறுகிறது. தனிமையை கூட்டுகிறது, நட்பை தீர்க்கிறது, தகவல் வெள்ளத்தில் உண்மை எதுவென திகைக்க வைக்கிறது. ஒரே ஒரு ரீல் என்ற ஆசையில் தூக்கம் திருடப்படுகிறது. சமூக ஊடகம் என்பது ஒரு டொபமைன் இயந்திரம். அது நம்மை வாழ விடாமல் ஸ்க்ரோல் செய்யவே தூண்டுகிறது. ஆராய்ச்சி முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. இது தொழில்நுட்ப போதை. நிம்ஹன்ஸ் ஆய்வின்படி 16 முதல் 25 வயதினர்கள் 34% பேருக்கு, அதாவது 3இல் ஒருவர், இணைய பயன்பாடு ஒரு சிக்கலாகவே மாறியுள்ளது. கேம்பிரிட்ஜ் ஆய்வின்படி அதிகப்படியான சமூக ஊடக பயன்பாடு மன அழுத்தத்தை உண்டாக்கும். கார்டிசோல் அளவை 48% அதிகரிக்கிறது. தீர்வு யார் கையில்? நம் கையில். மீட்டெடுப்போம் வாழ்வை. உலக நாடுகள் விழித்துக் கொண்டன. ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு கீழ் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்துள்ளது. பிரேசில் மற்றும் அமெரிக்காவும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்றன. இந்தியாவும் இந்த பாதையில் உறுதியாக நடக்கிறது. தொழில்நுட்ப போதை, டெக்னாலஜி அடிக்ஷன் என்பது ஸ்மார்ட் போன்கள், சமூக வலைத்தளங்கள், வீடியோ கேம்கள் மற்றும் இணையத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் ஒரு மனநிலை சிக்கலாகும். இது ஒரு நபரின் அன்றாட வாழ்க்கை, உறவுகள் மற்றும் உடல் நலனை பாதிக்கும் ஒரு தீவிரமான நடத்தையாக உருவெடுக்கிறது. இதனை தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கவும் நீங்கள் குறிப்பிட்ட 2 முக்கிய திட்டங்களை இந்தியா சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றன. ஒன்று நிம்ஹன்ஸ் ஷட் திட்டம். ஷட் என்றால் சர்வீஸ் ஃபார் ஹெல்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி என்பது பெங்களூரில் உள்ள நிம்ஹன்ஸ் மருத்துவமனையால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தொழில்நுட்ப போதை மீட்பு கிளினிக் ஆகும். இதனின் நோக்கம் கேமிங், சமூக வலைத்தள பண்பாடு மற்றும் ஆன்லைன் ஆபாச போதை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளித்தல். சிகிச்சை முறை இங்கு வெறும் மருந்துகள் மட்டும் வழங்கப்படுவதில்லை, மாறாக சிபிடி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி எனப்படும் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை மூலம் பயனர் தனது நடத்தையை மாற்றிக்கொள்ள உதவுகிறார்கள். தடுக்கும் முறைகள் என்ன? தூக்க முறையை சீரமைத்தல், டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாத நேரங்கள், அதாவது டிஜிட்டல் டிடாக்ஸ் உருவாக்குதல் மற்றும் நேர மேலாண்மை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. இன்னொன்று ஷட்டர்ஸ்டாக் எக்ஸ்ப்ளோர் டெலிமானஸ். இது மத்திய அரசின் ஒரு புரட்சிகரமான டிஜிட்டல் மனநல திட்டமாகும். 20 மணி நேரமும் இலவச மனநல ஆலோசனைகளை தொலைபேசி வாயிலாக வழங்குகிறது. இதன் சேவை தொழில்நுட்ப போதையால் மன அழுத்தம், தனிமை அல்லது பதற்றத்திற்கு உள்ளானவர்கள் 14416 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இதன் அணுகுமுறை பாதிக்கப்பட்ட நபர்கள் தயக்கமின்றி தங்கள் பிரச்சனைகளை பகிர இது ஒரு பாதுகாப்பான தளமாக அமைகிறது. ஆரம்ப கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தேவைப்பட்டால் அருகில் உள்ள மாவட்ட மனநல மையங்களுக்கு டிஎம்பி அவர்கள் பரிந்துரைப்படுவார்கள். தொழில்நுட்ப போதையை தடுக்க சில எளிய வழிகள். ஸ்கிரீன் டைம் கட்டுப்பாடு. போனில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை தொடர்ந்து கண்காணித்தல். படுக்கை அறையில் போன் தவிர்க்கவும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே டிஜிட்டல் சாதனங்கள் அணைத்து விடுவதல். அதேபோல் புதிய பொழுதுபோக்குகள், இணையம் சாராத வாசிப்பு, விளையாட்டு அல்லது உடற்பயிற்சிகளில் ஈடுபடுதல்.
தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவியாகும், கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும். அது நம் வாழ்வை ஆள அனுமதிக்கக்கூடாது. இதுதான் ஜஸ்டிஸ் அவங்களோட ஸ்பீச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தாட்ஸ்.